ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனா மர்வா யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகள் குழந்தைகளுக்கு காரம் இல்லாமல் எப்படி நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க உரைக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு உரைக்காது ஈஸியாக அவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து பேக்கெட்லேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையானது அரை பெரிய வெங்காயத்தில் அரை பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி. அது ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேக விடணும். வெந்த உடனே எடுத்து வடித்து வச்சுக்கிடணும். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு நல்லா வெடிக்கணும். அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் அரை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த அரை வெங்காயம், ஒரு தக்காளி இதோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா அதை வதக்கி விட்டுட்டு இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணணும். நார்மல் டைமிங்கில் நம்ம மேகிக்கு உப்பு ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் வேகணுங்கிறதுக்காக அந்த வெங்காயத்தில் கொஞ்சோண்டு நம்ம லைட்டாக உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நம்ம வேக விடணும். நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வடித்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இதோடு கலக்கணும். இப்போ அந்த மேகி பேக்கெட்டில் ஒரு மசாலா பேக்கெட் இருக்குமா, அதை கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கணும். இதில் எக்கு போடக்கூடாது. வடித்து வச்சுருக்க அந்த மேகியை அவிச்சு வச்சுருக்க மேகியை வடித்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லா சைடும் எல்லா மசாலாவும் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி சாஸ் இது அதோட ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லா சைடும் அந்த சாஸ் போய் உப்பில் சேர்றாப்பில் வச்சு நல்லா இது பண்ணிக்கணும். நம்மளோட மேகி ரெடி. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். வச்சாச்சு. அருமையான மேகி ரெடி.